வணக்கம். பொதுவாக பிரதம காலத்தில் அந்த திதி நடக்கும்போது எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரதமங்கிறது 2 தடவை வரும் மாதத்தில். அமாவாசைக்கு அடுத்த நாள் ஒரு நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஒரு நாள், அப்படி 2 தடவை வரக்கூடியது தான் இந்த பிரதம திதி. பொதுவாக அமாவாசைக்கு அப்புறம் வர்ற அந்த பிரதமை திதியில் எந்த விஷயமும் சுப காரியங்கள் எதையும் பண்ணக்கூடாது. அது அவ்வளவு நல்லதல்ல, உகந்த நேரமும் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற அந்த தேய்பிறை பிரதம திதியில் சுப காரியங்கள்லாம் பண்ணலாம். கல்யாணம், உபநயனம் எல்லாமே பண்ணக்கூடிய தன்மையில் தான் அந்த நாள் வளர்பிறையாக கருதப்படும். இன்னும் சொல்லப்போனால் பௌர்ணமியிலேருந்து 5வது திதியாக பஞ்சமி திதி வரும். அந்த பஞ்சமி திதி வரைக்கும் இருக்கின்ற அந்த 5 நாட்களுமே வளர்பிறையாக கருதப்படும். அப்போது அந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வருகின்ற வளர்பிறை திதியில் பிரதமையாக இருந்தாலும் சரி, பஞ்சமி வரைக்கும் அந்த 5 நாட்களும் சுப காரியங்கள் எல்லாம் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.